அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கழகத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பயிர்வு சிலம்பம் நாள் 14. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 4 திசை உள்நான்கு அப்படின்ற காலடி சுற்றுமுறை கடந்த வகுப்புல பார்த்தோம். அதுக்கு அடுத்த தொடர்ச்சியா 4 திசை உள்நான்கு திருப்பம் அப்படின்ற ஒரு காலடி நீங்க நம்ம பார்க்க போறோம். முன்கூட்டியே நம்ம உள்நான்கு திருப்பம் அப்படின்ற ஒரு காலடி சுற்றுமுறை பார்த்திருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் அந்த 4 திசை உள்நான்கு திருப்பம். இது எப்படி நம்ம நீ காலடி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதே தான் 4 திசை உள்நான்கு போடக்கூடிய அதே கட்டம் தான் நம்ம போட்டு அதே நிலையில் நின்றுக்கிறோம். முதல்ல நம்ம சொன்னபடி இந்த முதல் உள்நான்கு திருப்பத்தை நம்ம செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னா, முன்னோக்கி திருகி இடத்துல தான் கேட்கணும். இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே உள்நான்கு திருப்பத்திற்கான காணொலி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அதை புரியும். திருகி இந்த காலத்தையும் வைக்கிறோம், சரிங்களா? அப்போ உள்நான்கு திருப்பம் செஞ்சிட்டோம். முதல் உள்நான்கு திருப்பம் செஞ்சாச்சு. அடுத்து இரண்டாவது திசையை நோக்கி திருகிறோம், ஒற்றைக்கால் சவுக்கு. அடுத்து இரண்டாவது திசை நோக்கி வந்து இரண்டாவது உள்நான்கு வந்தாச்சு. இந்த இரண்டாவது உள்நான்கு திருப்பத்தை நம்ம செய்ய போறோம். திருப்பம் இடது வலது, திருப்பம் வலது இடது, சரிங்களா? அடுத்து ஒற்றைக்கால் சவுக்கு 3. இந்த மூன்றாவது உள்நான்கு திருப்பம் செய்ய போறோம். திருப்பம் இடது வலது, திருப்பம் வலது இடது. அடுத்து திசை மாறம் 4, ஒற்றைக்கால் சவுக்கு. இந்த நான்காவது உள்நான்குக்கான திருப்பம் இடது வலது, திருப்பம் வலது இடது. மீண்டும் ஒற்றைக்கால் சவுக்கு 1 ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடும், சரிங்களா? அப்போ இதுக்கு பிறகு உள்நான்கு திருப்பம்னு பேரு. இந்த உள்நான்கு திருப்பம் 4 திசை உள்நான்கு திருப்பம். இந்த உள்நான்கு திருப்பம் வந்து முன்கூட்டி நம்ம காணொலி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துங்க, அப்போதான் இது எளிமையாக புரியும், சரிங்களா? ஒரு மிதமான வேகத்தில் காலடி இன்னொரு செஞ்சு காட்டுற பாருங்க. 1 திருப்பம் இடது வலது, கை சுழற்சிட்டே செய்யணும். திருப்பம் வலது இடது. அடுத்து 2 ஒற்றைக்கால் சவுக்கு. திருப்பம் இடது வலது, திருப்பம் வலது இடது. அடுத்து 3 ஒற்றைக்கால் சவுக்கு. திருப்பம் இடது வலது, திருப்பம் வலது இடது. அடுத்து ஒற்றைக்கால் சவுக்கு. திருப்பம் இடது வலது, திருப்பம் வலது இடது, ஒற்றைக்கால் சவுக்கு. இது போல நீங்கள் ஒரு மிதமான செஞ்சு பழகி நல்லா காலடி தெளிவானதுக்கப்புறம் நம்ம சுற்றுமுறை நம்ம செஞ்சுக்கலாம், சரிங்களா? தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து பயணிங்கள். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.